பிரம்மாண்ட சிவன் சிலை, வானுயர ராஜகோபுரம், 3 பக்கம் கடல், நடுவே எம்பிரான் போன்ற பல்வேறு சிறப்புகள் பெற்ற முருதேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு, எப்படி போறது, எவ்வளவு செலவாகும், கோயில் வரலாறு போன்ற அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முருதேஸ்வரர் ஆலயம் கர்நாடகா மாநிலம் உத்திர கன்னடா மாவட்டம் பட்கல் தாலுகா, மங்களூர் டு கோவா செல்லும் சாலை அருகில் கந்துகா மலையில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கர்நாடகா மாநிலம் மெஜஸ்டிக்ல இருக்க கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டெய்லியும் ஈவினிங் 6:45 மணிக்கு கார்வார் வரை போற பஞ்சகங்கா ட்ரெயின் மூலம் 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அடுத்த நாள் காலை 6 மணிக்கு முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ரூம்ஸ்லேயே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிருங்க. ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்றது குயிக் ஓவர் ரீகேப் பார்த்துடலாம். முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த கோயிலுக்கு ஒரு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நீங்க அதை நடந்து வாக்கிங்ல கூட போகலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ மூலியமாவும் நீங்க போகலாம். நாம இப்போ முருதேஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கிங் மூலயமா நம்ம இப்போ கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். முருதேஸ்வரர் கோயில் வழியா போகும்போது இந்த ஆர்ச் இருக்கும், ஆர்ச் வழியா நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறப்ப நம்ம எதை நோக்கி வந்தோமோ அந்த அழகான சிவபுரமும் தெரியும். கோவில் வளாகத்தினுள் நுழையும் போதே பிரம்மாண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கும். ராஜகோபுரத்தின் இடதுபுறம் அன்னதானம் செல்லும் வழி உள்ளது. இந்த வானுயர ராஜகோபுரம் 20 நிலைகளை கொண்ட உலகளாவிய 2வது உயரமானதாக கருதப்படுகிறது. இதன் உயரம் 237 அடி. 1வது உயரமான ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கோவில் ஆகும். நுழைவு வாயிலின் காவலனாக 2 யானைகள் நம்மை வரவேற்கிறது. இந்த ராஜகோபுரம் மே 2008ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாகும். ராஜகோபுரத்தின் வலதுபுறம் மேலே செல்வதற்கான லிஃப்ட் வசதி உள்ளது. லிஃப்ட் என்ட்ரி பீஸ் பெரியவங்களுக்கு 20 ரூபாவும் சிறியவர்களுக்கு 10 ரூபாவும் வசூலிக்கப்படுகிறது. லிஃப்ட் வசதி காலை 7 மணி முதல் 12:45 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 7 மணி வரையும் மட்டும் செயல்படுகிறது. டிக்கெட் வாங்கிட்டு லைன்ல வெயிட் பண்ணி லிஃப்ட்ல ஏறி 18 ஃப்ளோர் மேலே போயிட்டு இருக்கோம். ராஜகோபுரத்தின் 4 பக்கத்திலிருந்தும் வியூஸ் பார்க்கலாம். ஒரு பக்கம் முருதேஸ்வர் நகரின் அமைப்பை காணலாம், 2 பக்கம் கடல் வியூ. இறுதியாக ராஜகோபுரத்தின் உச்சியிலிருந்து 3 பக்கம் கடல், நடுவே பிரம்மாண்ட சிவன் அழகிய காட்சி உங்கள் கண்முன்னே. அடுத்து நாம சாமி தரிசனம் போற கியூல போயிட்டு இருக்கோம். முருதேஸ்வரர் ஆலயம் ஒரு காலகட்டத்தில் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. RN செட்டி அவர்கள் கடின உழைப்பால் தற்போதைய கோயிலை கட்டினார். கோயில் கருவறை காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், மதியம் 3 மணி முதல் 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும். 500 ஆண்டுகள் பழமையான கோயில். ராவணன் தவம் இருந்து பெற்ற ஆத்மலிங்கம் உள்ள கோயில் கர்நாடகாவின் பஞ்சசேத்திர தலங்களுள் ஒன்றாகும். உள்ளே சென்று முருதேஸ்வரரை மனம் உருக பிரார்த்தனை செய்து வெளியே வந்தோம். நம் பயங்கள் அனைத்தையும் போக்கி குழந்தை பாக்கியம் பெறவும், திருமண தடை நீங்கவும், சிறந்த கல்வி பெறவும் இத்தலம் இறைவனை வணங்கலாம். கோயிலை சுற்றி பிள்ளையார் சன்னதி, முருகன் சன்னதி, அம்பாள் சன்னதி போன்றவை உள்ளது. இந்த கோயிலில் யமபயம் மற்றும் நோய்பிணி நீங்க ருத்ராபிஷேகம் செய்யப்படுகிறது. குடும்பத்தோடு தோஷ நிவர்த்தி பெற சர்வதேவ பூஜை செய்யப்படுகிறது. கோயில் வளாகத்திற்கு வெளியே ராஜகோபுரத்தின் வலதுபுறம் செல்லும் வழியாக பூங்காவிற்கு செல்ல வேண்டும். உலகின் 2வது 123 அடி உயரமுள்ள சிவன் சிலை, 1வது நேபாளத்தில் உள்ள கைலாஷ்நாத் மகாதேவ் சிலை ஆகும். படிக்கட்டுகள் வழியே மேலே செல்ல வேண்டும். சிவன் 4 கைகளுடன் பத்மாசனத்தில் அமர்ந்தவாறு உள்ளார். இந்த சிலைக்கு முதலில் தங்கள் நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருந்தது. தற்போது உப்பு காற்றால் பாதிக்காதவாறு நீல நிறம் பூசப்பட்டுள்ளது.
மேலே ராமநாத சுவாமி ராமர், லட்சுமணர், சீதாதேவியுடன் காட்சியளிக்கிறார். கந்தகமலையில் ஒரு செயற்கை குகையில் அழகிய சிற்பங்களின் விளக்கத்துடன் கோயில் தள்ள வரலாறு உள்ளது. இந்த குகையின் நுழைவு கட்டணம் 20 ரூபாய். பிரம்மதேஸ்வரின் புராண கதை ராமாயண யுகத்திலிருந்து தொடங்குகிறது. ராவணனின் தாய் சிவபக்தை மணலால் ஆன சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தாள். ஆத்மலிங்கத்தை வழிபட விரும்பி தன் விருப்பத்தை தன் மகன் ராவணனிடம் தெரிவித்தார். இலங்கை அரசன் ராவணன் ஆத்மலிங்கத்தை பெற்று அழியாமையும் வெல்ல முடியாத தன்மையும் பெற விரும்பி ராவணன் சிவனை நோக்கி தவம் செய்தார். ராவணன் ஆத்மலிங்கத்தை பெற்றால் உலகிற்கு தீமை ஏற்படும் என நினைத்த நாரதர் விஷ்ணுவை அணுகினார். ராவணன் தவம் செய்தும் சிவபெருமான் தோன்றவில்லை. இதனால் கோபமடைந்த ராவணன் கைலாச மலையை தூக்க முயன்றார். ராவணனின் வழிபாட்டால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதியுடன் தோன்றினார். இதற்குள் விஷ்ணு தந்திரத்தால் ராவணனின் மனதை திசை திருப்ப ராவணன் பார்வதி தாயை வரமாக சிவனிடம் கேட்டான். எனவே சிவன் பார்வதியை ராவணனுடன் செல்ல அனுமதித்தார். இலங்கைக்கு செல்லும் வழியில் நாரதர் ராவணனிடம் இறைவன் தனக்கு உண்மையான பார்வதியை கொடுக்கவில்லை என்றும் உண்மையான பார்வதி பாதாள லோகத்தில் இருப்பதாகவும் கூறினார். அப்போது ராவணன் திரும்பி பார்த்தபோது பார்வதி மகா காளியாக தோன்றினார். இதை கண்டு திகிலடைந்த ராவணன் பாதாள லோகத்திற்கு சென்றான். பாதாள லோகத்தில் மன்னனின் மகள் மண்டோதரி ராவணனுக்கு பார்வதி போல் தோன்றியதால் அவளை மணந்தார். ராவணன் தன் மனைவியுடன் திரும்பிய போது அவனது தாய் ஆத்மலிங்கத்தை கொண்டு வரவில்லையா என கேட்டபோது விஷ்ணுவின் தந்திரங்களை அறிந்தான். எனவே அவர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரி மீண்டும் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார். ஒவ்வொரு உறுப்பையும் மறுத்து சிவபெருமானுக்கு தியாகம் செய்ய தொடங்கினார். இறுதியாக அவர் தலையை வெட்ட முயன்ற போது மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி ஆத்மலிங்கத்தை ஒருபோதும் தரையில் வைக்கக்கூடாது என்றும் அவ்வாறு தரையில் வைத்தால் அனைத்து சக்திகளும் மீண்டும் சிவபெருமானிடம் வரும் என்ற நிபந்தனையுடன் வழங்கினார். இந்த சம்பவத்தை அறிந்த நாரதர் விநாயக பெருமானை அணுகி ஆத்மலிங்கம் இலங்கைக்கு கொண்டு வருவதை தடுக்கும்படி வேண்டினார். ராவணன் தினம்தோறும் மாலையில் சந்தியாவந்தனம் தவறாமல் செய்வார் என்பதை விநாயக பெருமான் அறிந்திருந்தார். ராவணன் கோகர்ணத்தை நெருங்கிய போது விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து மாலையாக காட்சியளித்தார். ராவணன் இப்போது தனது மாலை சடங்குகளை செய்ய வேண்டியிருந்தது. விநாயக பெருமான் பிராமண பையன் இடத்தில் ராவணன் முன் தோன்றினார். அப்போது ராவணன் சடங்குகளை செய்து முடித்து திரும்பும் வரை ஆத்மலிங்கத்தை வைத்திருக்கும்படியும் அதை எக்காரணம் கொண்டும் தரையில் வைக்க வேண்டாம் என்று கூறினார். ராவணனை 3 முறை அழைப்பதாகவும் அதற்குள் ராவணன் வரவில்லை என்றால் ஆத்மலிங்கத்தை தரையில் வைப்பதாகவும் விநாயக பெருமான் அவரிடம் ஒப்பந்தம் செய்தார். ராவணன் தனது சடங்குகளை முடித்துவிட்டு திரும்புவதற்கு முன்பே விநாயக பெருமான் ஆத்மலிங்கத்தை தரையில் வைத்துவிட்டார். கோபமடைந்த ராவணன் விநாயக பெருமானின் தலையில் அடித்தான். இதன் விளைவாக விநாயகரின் தலையில் ஒரு சிறிய துளை போன்ற அமைப்பு உள்ளது. விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை எடுக்க மீண்டும் அது பகலானது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராவணன் ஆத்மலிங்கத்தை வேரோடு பிடுங்கி அழிக்க முயன்றான். ராவணன் செலுத்திய பலத்தால் சில துண்டுகளாக சிதறின. ஆத்மலிங்கம் மூடப்பட்ட துணி கந்தக மலையில் விழுந்து அது முருடேஸ்வரர் எனவும் ஆத்மலிங்கத்தை நிலைநிறுத்திய இடம் கோகர்ணா மகாபலேஸ்வரர் எனவும் ஆத்மலிங்க நூல் விழுந்த இடம் தாரகேஸ்வரர் எனவும் மூடியிருந்த பெட்டி விழுந்த இடம் செஜ்ஜேஸ்வரர் எனவும் மூடியிருந்த பெட்டியின் மூடி விழுந்த இடம் குணவந்தேஸ்வரர் என வணங்கப்படுகிறது. இவையே பின்னாளில் பஞ்சசேத்திர தலங்களாக பெயர் பெற்றது. முருடேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குகையை மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. சிவன் சிலையை சுற்றி கடல் மற்றும் இயற்கை எழில் காட்சி. சனீஸ்வர பகவானுக்கு என்று தனியே ஒரு கோயில் உள்ளது. ராவணன் பிள்ளையாரிடம் ஆத்மலிங்கத்தை தருவது போன்ற சிலை. துறவி பகீரதன் சிவபெருமான் ஜடாமுடியிலிருந்து கங்கையை பூமிக்கு வருவதற்காக காத்திருப்பது போன்ற சிலை உள்ளது. இந்த ட்ரிப்போட மற்ற பட்ஜெட் பார்க்கலாம் வாங்க. ட்ரெயின் டிக்கெட் போக வர 780. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு போக வர ஆட்டோ ஃபேர் 180. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் 200. ரெப்ரஸ்மெண்ட்டுக்கு 50. லிஃப்ட் டிக்கெட் 20. என்ட்ரி டிக்கெட் 20. ஆக மொத்தம் 1250 மொத்தம்.
பீச்சுக்கு போகிற வழியில் இரண்டு புறமும் துணிக்கடைகள், ஹோட்டல்கள் நிறைய உள்ளது. பீச்சில் வாட்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது. போட்டிங், ஸ்பீடு ஜெட், பலூன் இன்செட் பிளே போன்ற நிறைய ஆக்டிவிட்டிஸ் உள்ளது. பீச்சில் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கடலுக்கு நடுவே சிறிது தொலைவு நடந்து போய் ரசிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. குதிரை சவாரி உள்ளது. ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த கோயிலுக்கு ஆன்மீகத்திற்காகவும் பிரம்மாண்டத்திற்காகவும் சுற்றுலாவிற்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரை தனியாகவோ குடும்பத்தோடோ அனைவரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.